வணக்கம் மக்களே, இது என்னுடைய 15 வருஷம் பழைய பைக்கு. இந்த வண்டியை வந்து இப்போ ரீபெயிண்ட் பண்ணுறோம். அப்படி இருந்த வண்டி இந்த கண்டிஷனுக்கு மாற்றிருக்கோம். வீல் ஹப்பு இப்போ எப்படி பெயிண்ட் பண்ணுறன்ற வீடியோவை நம்ம பார்க்கலாம். இந்த வீல் ஹப்பு பெயிண்ட் ரிமூவர் யூஸ் பண்ணி பெயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஒரிஜினல் பெயிண்ட்டு வண்டியில் வந்தப்போ இருந்த பெயிண்ட்டு. யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் வந்து பெயிண்ட் ரிமூவர் ஊற்றிட்டு நம்ம ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா 2 கோட்டை அப்ளை பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு பெயிண்ட் ரிமூவர் அப்ளை பண்ணுறப்போ க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டுக்கணும். சேஃப்டி கிளாஸ் போட்டுக்குங்க. ரொம்ப டேஞ்சரான கெமிக்கல் இது. ஸ்கின்னில் பட்டால் ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. 2 வாட்டி அப்ளை பண்ணி டைம் 20 மினிட்ஸ் கழித்து ஸ்டீல் ப்ரஷ் வச்சு அது வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ண வேண்டியது தான். பேக்ரவுண்டில் நாய்ஸாக இருந்தால் திட்டாதீங்க. ஹெட்ஃபோனில் சவுண்டு கொஞ்சம் குறைச்சிக்கங்க. பெயிண்ட் ரிமூவர் வந்து மெட்டல் பார்ட்ஸில் மட்டும் யூஸ் பண்ணணும். பிளாஸ்டிக் பார்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக் டேமேஜ் ஆகிடும். ஃபோட்டோவில் கட்டுற மாதிரி ஸ்டீல் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிக்க வேண்டியது தான். பண்ணதுக்கு ஃபுல்லாக சோப் ஆயில் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு 180 சாண்ட் பேப்பர், ரெட் சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா சாண்டிங் பண்ணிக்க வேண்டியதான். பியூராக அலுமினியம் வேறு வரைக்கும், பழைய ஓல்டு பெயிண்ட் எதுவும் இல்லாத அளவுக்கு. கிளாத் வச்சு ட்ரை பண்ணி தொடச்சிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் பியூர் தின்னர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கணும். நம்ம பெயிண்ட் ரிமூவர் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கெமிக்கல் இருந்தால் ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் நம்ம அடிக்க போகிற பெயிண்ட் வந்து அது எதாவது டேமேஜ் பண்ணும். அதனால் ஃபுல்லாக பியூர் தின்னர் வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். டீக்ரேசர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எஃபாக்சி ப்ரைமர் அடிக்க போகிறோம். நம்ம மெட்டலில் வந்து கண்டிப்பாக கிரிப்னஸ் கசம், அப்புறம் கரெக்ஷன் ப்ரூஃப் அலுமினிய பார்ட்ஸுன்றதுனால வந்து எஃபாக்சி ப்ரைமர் தான் அடிக்கணும். அப்போ தான் வந்து எஃபாக்சி ப்ரைமர் வந்து கிரிப்னஸ் கொடுக்கும் பெயிண்ட்டுக்கு. இந்த வீடியோவில் கட்டுற எந்த ப்ராடக்ட்டுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இது வந்து நான் யூஸ் பண்ண மெட்டீரியல் தான் கட்டுறேன். ஏஷியன் பெயிண்ட்ஸ் பிபிஜி, அது வந்து நம்ம எஃபாக்சி ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து 1 லிட்டர் பேக்கு 750 ml எஃபாக்சி ப்ரைமர் இருக்கும். 250 ml ஹார்னர் இருக்கும். ப்ளஸ் நம்ம தின்னர் தனியாக வாங்கிக்கணும். பிஏ தின்னர் கண்டிப்பாக வாங்கணும். பிஏ தின்னர் மிக்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக சேஃப்டி க்ளவுஸ்லாம் போட்டுக்குங்க. யூஸ் அண்ட் த்ரோ கப் எடுத்துக்கிட்டோம். எஃபாக்சி ப்ரைமர் மிக்ஸ் பண்ண போகிறோம். நெரோலாக்கில் வந்து பிஏ தின்னர் வாங்கியிருக்கோம் யூஸ் பண்ண. எபாக்சி ப்ரைமர் வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது பாட்டம் வந்து செட் ஆகி போயிருக்கும் திக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. எபாக்சி ப்ரைமர் ஸ்ப்ரே பண்ண மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சிங் ரேஷியோ சொல்கிறேன். 3:1:10 to 20% தின்னர். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 100 ml எஃபாக்சி ப்ரைமர் யூஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து 33 ml ஹார்னர் மிக்ஸ் பண்ணணும். 10 ml to 20 ml பியூர் தின்னர் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். எஃபாக்சி ப்ரைமர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக தொடச்சிக்கலாம், டஸ்ட் எதுவும் இல்லாத மாதிரி. ஃபஸ்ட் கோட் எஃபாக்சி ஸ்ப்ரே பண்ணுறோம். மீடியமாக ஸ்ப்ரே பண்ணிக்க வேண்டியதான். நல்லா திக்காகவும் அடிக்காமல் லைட்டாகவும் அடிக்காமல் மீடியமாக ஃபஸ்ட்டு கோட் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. வாய்ஸ் ஓவர் வந்து சரியாக கொடுக்கலாம், திட்டாதீங்க. யாரும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். செகண்ட் கோட் எஃபாக்சி அடிக்கிறப்போ நான் வந்து 2 கோட் எஃபாக்சி அடிச்சுக்கிட்டேன். எஃபாக்சி ப்ரைமர் ட்ரையாக 1 டே கண்டிப்பாக ஃபுல் க்யூர் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் டே வந்து எஃபாக்சி ப்ரைமர் சாண்டிங் பண்ணிக்கலாம். 400 சாண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சாண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 800 யூஸ் பண்ணி சாண்ட் பண்ணுவேன், ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கோசம். ஹப்பு ஃபுல்லாக இன் அண்ட் அவுட் எல்லா இடத்துலையும் சாண்டிங் பண்ணிக்கலாம். அப்போ தான் பெயிண்ட் வந்து க்ரிப்பாக பிடிக்கும். ஃபுல்லாக சாண்டிங் பண்ணதுக்கப்புறம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு மைக்ரோஃபைபர் டவல்
அதில் வந்து ஃபுல்லாக துடைச்சிருங்க. பெயிண்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து கன் மெட்டல் கிரே. ஃபுல்லாக வந்து மற்ற பார்ட்ஸ் எல்லாம் சாண்டிங் பண்ணி துடைச்சி ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு டீக்ரீசர் யூஸ் பண்ணி அதை வைப் பண்ணோம். நான் வீடியோ லென்த்துக்காக அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக டீக்ரீஸ் யூஸ் பண்ணி துடைச்சிருங்க. பெயிண்ட் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 100 ml பெயிண்ட்டுக்கு 50 ml பீர் தின்னர். பெயிண்ட்டோட மிக்சிங் ரேஷியோ வந்து 2:1. சும்மா பெயிண்ட்டும் தின்னரும் மிக்ஸ் ஆகிறப்போ நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை பாருங்கள். பெயிண்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெயிண்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 190 மைக்ரான் ஃபில்டர் கிளாத் யூஸ் பண்ணி பெயிண்ட் கன்னில் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கோட் வந்து பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கோட் வந்து லைட் கோட். இது வந்து தெரியாதவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன். நான் ஏதாவது சொல்கிறதுல தப்பு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு கோட் லைட் கோட்டாக ஸ்ப்ரே பண்ணிங்க. எட்ஜஸில் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. பெயிண்ட் அடிக்கிறப்போ நம்ம கண்டிப்பாக மாஸ்க்லாம் யூஸ் பண்ணணும். பெயிண்ட் வந்து நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. நான் மாஸ்க் போட்டு தான் இருக்கேன், வீடியோவில் வந்து தெரியல. க்ளவுஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. நம்ம கையில் எதுவும் படாத மாதிரி நம்ம தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். பெயிண்ட் வந்து 3 கோட்ஸ் ஸ்ப்ரே பண்ணுவோம். ஃபஸ்ட் லைட் கோட், செகண்ட் வந்து மீடியமான கோட், தேர்ட் கோட் வந்து திருப்பி லைட் கோட். அது வந்து மிஸ்ட் கோட்டுன்னு சொல்லுவாங்க. மெட்டாலிக் பெயிண்ட்ஸ் வந்து செகண்ட் கோட்டில் நல்லா கவரேஜுக்கு அடிச்சிடும். கவரேஜ் ஆனதுக்கப்புறம் மூணாவது வந்து மிஸ்ட் கோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளியர் ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான். கிளியர் எப்படி மிக்ஸ் பண்ணுறன்றது வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். அது வந்து இன்னொன்று, இந்த ஹப்லாம் வந்து நம்ம டுவல் டோன் பண்ணுறோம், 2 கலர் ஒரே ஹப்பில். அதனால் வந்து 2 மிக்சிங் ரேஷியோ வீடியோ வேணான்றதுக்காக ஃபஸ்ட்டில் நான் வந்து வைக்கல, செகண்டில் வச்சுருக்கேன். சேம் மிக்சிங் ரேஷியோ தான். இப்போ கிளியர் தான் ஸ்ப்ரே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து எட்ஜஸில், நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக. கிளியர் வந்து 2 கோட். ஃபஸ்ட் கோட் வந்து மீடியமாக, செகண்ட் கோட் ஹெவி கோட் அடிக்கணும். வந்து சிங்கிள் கலரோட உங்கள் வண்டியோட ஹப்லாம் போதும்னா நீங்கள் வந்து இதில் கிளியரோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வந்து டுவெல் டோன் ஒரு ட்ரை பண்ணேன் என் வண்டின்றதுனால. நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் கலர் அடிக்கலான்னு தான் அடித்தேன். அப்புறம் தான் வந்து எனக்கு ரிம்லாம் வந்து பிளாக் பண்ணலான்ற ஐடியாவில் வந்து எனக்கு சிங்கிள் கலர் செட் ஆகலை, பிடிக்கலை, மேட்சிங் நல்லா இல்லைன்றதுனால நான் வந்து ஹப்பை 2 கலராக பெயிண்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கன் மெட்டல் கிரே பண்ணேன். எனக்கு செட் ஆகலை, என் மெயின் செட் ஆகலை எனக்கு. அதனால் வந்து நான் அவுட்ரு மட்டும் பிளாக் பண்ணியிருக்கேன். பியானோ பிளாக் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம செகண்ட் கோட் கிளியர் தான் ஸ்ப்ரே பண்ணுறோம். ஃபுல்லாக எட்ஜஸில் ஃபஸ்ட் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரே பண்ணிக்க வேண்டியதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் தெரிஞ்சுக்கிறேன். படிச்சுட்டு நம்ம செகண்ட் கோட் கிளியர் கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண வீடியோ பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்களோட சப்போர்ட்டில் தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோலாம் போடலான்னு இருக்கேன். உங்கள் பைக்கில் வந்து ஒரிஜினல் கலர் சிங்கிள் கலர் இருக்கணும்னு இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணுன்றதுக்கோசம் செகண்ட் வந்து ஒரு கலர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஹப்போட அவுட்டர் மட்டும் பிளாக் பண்ணியிருக்கேன். அதோட கண்டினியூவாக இந்த வீடியோவில் வரும், அது எப்படி பிளாக் பெயிண்ட் பண்ணணுன்ட்டு. வீடோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ரம் வந்து நம்ம அவுட்டர் சைடு மட்டும் வந்து பிளாக் பண்ணுறோம். அதுக்காக வந்து 800 சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அவுட்டர் சைடு மட்டும் சாண்டிங் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபுல்லாக 2 சைடும் அவுட்டர் மட்டும் சாண்டிங் பண்ணணும். ஃபுல்லாக சாண்டிங் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னர் வந்து நான் மாஸ்க் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் மாஸ்கிங் பண்ணுற வீடியோ வந்து இருக்காது. நான் வந்து இன்னர் மட்டும் தான் மாஸ்க் பண்ணதுனால டைம் இல்லை. நான் ஒரே ஆளில் தான் வீடியோவை எடுத்துக்கிட்டு சாண்டிங் பண்ணிகிட்ருக்கிறேன். பண்ணுறேன், கோச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில்டான வீடியோ போடுறேன். நம்ம வந்து ஜெட் பிளாக் பெயிண்ட் பண்ணுறோம். கலர் வந்து ஜெட் பிளாக். ஃபஸ்ட்டு வந்து லைட் கோட், செகண்ட் வந்து மீடியமான கோட்டை அடிச்சுக்கிறோம், தேர்ட் திரும்ப லைட் கோட் மிஸ்ட் கோட்டுன்ற சொல்கிறேன். சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மாஸ்கிங் பண்ணிட்டேன். இன்னர் சைடு ஃபுல்லாக இந்த ஹோல்லாம் ஃபுல்லாக வந்து இன்னரில் டேப் போட்டு மாஸ்க் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் பண்ணிகிட்ருக்குறேன். இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து கிளியர் மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நேரம் வீடியோ பாருங்கள். நான் கிளியர் மிக்ஸிங் ரேஷியோ சொல்கிறேன். அப்போ கிளியர் மிக்ஸ் பண்ணுறப்போ பெயிண்டிங் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட்டு கிளியருக்கு போய்க்கலாம். நாம் வந்து வாண்டாவில் எக்கனாமிக் கிளியர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது 1 லிட்டர் பேக்குன்னு சொல்லுவாங்க. 750 ml கிளியர் இருக்கும், 250 ml ஹார்ன் இருக்கும். பியூர் தின்னர் நம்ம வந்து செப்பரேட்டாக தான் வாங்கணும். இந்த கிளியரோட மிக்சிங் ரேஷியோ வந்து 3:1:10 to 20% தான். சேம் தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 100 ml கிளியர்னால் 30 to 35 ml ஹார்னர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 10 to 20 ml வந்து பியூர் தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் வந்து ப்ளைனாக இருக்குன்றதுனால நான் மல்டி கலர் மெட்டல் ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 கிராமுக்கு வந்து 100 rupees வாங்குவாங்க, எங்கள் ஊரில் விற்கிறாங்க. கிளியர் நல்லா மிக்ஸ் பண்ணி கன்னில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கிளியர் ஸ்ப்ரே பண்ணுவோம். பிளாக் கலர் ட்ரை ஆகிடுச்சு ஃபுல்லாக. நெக்ஸ்ட் நம்ம கிளியர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கிளியர் வந்து 2 கோட்ஸ். ஃபஸ்ட்டு மீடியம் கோட், செகண்ட் வந்து ஹெவி கோட். நம்ம வந்து பைக்கில் நிக்கல் போட்ட ரிம் இருக்கும். இதை வந்து பெயிண்டிங் வந்து செப்பரேட் மெத்தடில் பெயிண்ட் பண்ணணும். ஏன்னா நிக்கலில் வந்து பெயிண்ட் ஒட்டாது, பெயிண்ட் மட்டும் பண்ணால். அதுக்கு வந்து எஃபாக்சி ப்ரைமர் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணணும். அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு போடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஃபோர்க் வந்து நம்ம வண்டியில் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம வண்டிக்கு பிளாக் அண்ட் கோல்டு காம்பினேஷன் நல்லாயிருக்கு. அவுட்புட் வந்திருக்கு. இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பார்ப்பீங்க அவுட்புட்டை. நம்ம செகண்ட் கோட் வந்து கிளியர் ஸ்ப்ரே பண்ணுறோம். நீங்களே பாருங்கள் பிளாக்கில் வந்து கிளாஸினஸ் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம யூஸ் பண்ண மெட்டல் ஃப்ளேக் பாருங்கள், மல்டி கலர் மெட்டல் ஃப்ளேக். இது வந்து பிளேராக இருக்கிறதுனால வீடியோவில் நல்லா பெருசாக தெரியும். சன்லைட் இந்த மாதிரி தான் தெரியும் நமக்கு. இது வந்து லைட்டில் வெளிச்சத்தில் லைட்டாக தெரியும். இப்போ இன்னர் வந்து கன் மெட்டல் கிரே, அவுட்டர் வந்து பிளாக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட் உங்களுடைய சப்போர்ட்னால தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நான் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அதை டீட்டெயில்டாக வீடியோ போடணுன்னா வீடியோ பண்ணுறேன்.
நம்ம பைக்கு வீல் வந்து ஃபிட் பண்ண கொடுத்தோம். நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதில் சின்ன சின்ன இஷ்யூ இருக்குது ஃபிட்டிங் பண்ணுறப்போ. இஷ்யூ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காட்டுறேன். கோல்டு ஃபோர்க் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வண்டிக்கு காம்பினேஷன் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வண்டிக்கு நம்ம பெயிண்ட் பண்ணது கன்மெட்டல் கிரே அண்ட் பிளாக் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.